இப்போ நம்ம வந்து நாட்டு எப்படி போடுறதுன்றது தான் வீடியோ பார்க்க போகிறோம். நாட்டுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நாட்டுக்கு இப்போ எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுங்க. நாட் போட்டு பழகிறதுனால செயின் ஸ்டிச் வந்து பெருசாவோ சின்னதாவோ உங்களுடைய விருப்பம், எப்படின்னாலும் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டார்டிங், நான் இப்போ தான் ஆரி போட்டு பழகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 விரலால் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து மேலே இருக்கும், இது கீழே இருக்கும். இந்த மேலே இருக்கிறதோட இதை பிடிச்சிக்குங்க, நீடிலால் பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்படி நீடிலில் பிடிச்சிக்கிட்டு விரலை அப்படியே எடுத்துட்டு கீழே கொண்டுட்டு போய் இப்படி மெல்லமாக இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு தடவை நாட்டு எப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, பெருசாக எடுத்துக்கோங்க. இப்படி 2 விரலால் இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு மேலே இருக்கிற நூலை எடுத்து நீடிலால் பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து கொண்டுட்டு போய் இப்படி பிடிச்சி மெல்லமாக இப்படி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோ. கீழே இருந்து நூலை எப்படி எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நீடியில் மேலே இருந்து குத்துறோம். குத்திட்டு இப்படி ஒரு சுற்றுனா போதும். இங்கே பாருங்கள், இப்படி சுற்றிட்டு இப்படி நீங்கள் இழுத்திங்கனாவே நூல் வந்து மேலே வந்துடும். இதோ பாருங்க, இப்படி சுற்றுனீங்கனாவே மேலே வந்துடும். சுற்றிட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வந்துடும். இதோ அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்விங் த்ரெட்டு போடுங்க, மிஷின் நூல் போட்டு பழகுங்கன்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சில்க் த்ரெட்டு போடுங்க. சில்க் த்ரெட்டில் டபுளாக போட்டு போடும்போதே ஸ்டிச்சஸ் போடும்போதுக்குங்கவே டபுளாக போடுங்க.